நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரெபாசிட்டரி பேட்டர்னு வித் யூனிட் ஆஃப் ஒர்க் இம்ப்ளிமெண்டேஷனாக பார்க்க போகிறோம் இன் .NET 10. ஃபார் அதுக்கு எப்படி நம்ம பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 3 லேயராக பிரிச்சுப்போம். ரெபாசிட்டரி பேட்டர்ன் எதுக்குன்னா நீங்கள் அப்ளிகேஷன் லேயரில் அப்ஸ்ட்ராக்ஷனை வச்சு ஒர்க் பண்ணிடுவீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் ரெபாசிட்டரிஸ் எதை வேணால் மாற்றிக்கலாம். அது எஸ்கியூலாக இருக்கலாம், இல்லை இஎஃப் கோராக இருக்கலாம், இல்லை ரெடிஸாக இருக்கலாம், எதனா மாற்றிக்கலாம். அதுக்காக தான் ரெபாசிட்டரி பேட்டர்ன். இன்றைக்கி நம்ம சாம்பிளுக்கு ரெபாசிட்டரி பேட்டர்னை வந்து இஎஃப் கோரா வச்சுக்கிட்டு யூனிட் ஆஃப் ஒர்க்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எல்லாமே வந்து டிபெண்டன்சி வந்து ட்ராவல் டுவர்ட்ஸ் இன்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டொமைன் லேயரில் ஒரு ஆத்தர்ஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுப்போங்க. பாருங்கள், ஆத்தர்ஸ்னு ஒரு கிளாஸு, அதில் 4 ப்ராப்பர்ட்டி. அதில் டி என்டிட்டியை வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐடின்ற ப்ராப்பர்ட்டி மேண்டிட்டரின்றதுக்காக. ஓகேங்களா? ஃபர்தராக அதுக்கு ரெபாசிட்டரி பேட்டர்னுக்கான இன்டர்ஃபேஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரெபாசிட்டரி ஆஃப் டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட், அப்டேட், டெலிட், டேட் பை ஐடி அண்ட் கெட் ஆல், இந்த 5 ஆப்ரேஷன் இருக்குது. அது வந்து டி என்டிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணுது எங்கே, அந்த டீக்கு. ஏன்னா டீயில் வந்து ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இதில். அப்புறம் யூனிட் ஆஃப் ஒர்க்கில் 3 மெத்தட் வச்சுருக்கோம். கமிட் ட்ரான்சாக்ஷன், ரோல்பேக் ட்ரான்சாக்ஷன் அண்ட் பிகின் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? இதை வந்து டொமைன் லேயரில் வச்சுக்கலாம். இப்போது இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்ளிகேஷன் லேயரில். இதில் ப்ராஜெக்டில் டொமைன் லேயர் ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? டொமைன் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், டொமைன் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆத்தர் சர்வீஸில் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆத்தர் சர்வீஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் பப்ளிக்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிட்டு அதில் அப்டேட் ஆத்தர்னு ஒரு மெத்தடை வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை பப்ளிக்காக வச்சுக்கிட்டு ஆத்தர் சர்வீஸுன்றதை இன்டர்னலாக வச்சு க்ரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்டேட் ஆத்தரை. இங்கே பாருங்கள், அதில் ரெபாசிட்டரி ஆஃப் ஆத்தர்ஸ் ரெபாசிட்டரின்னு கொடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா திஸ் டாட் ரெபாசிட்டரி டாட் கெட் பை ஐடின்னு போட்டு ஃபஸ்ட்டு மாடலை எடுத்துக்கிறோம். அந்த ஆத்தர் மாடல் நல்லா இருந்தால் இன்வைட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லைனா வந்திருக்கிற ஆத்தரில் ஃபோட்டோ கண்டென்ட் அப்டேட் பண்ணுறோம் இன்புட் ப்ராப்பர்ட்டியை வச்சு பண்ணிவிட்டு அந்த ஆத்தரை அப்படியே ரெபாசிட்டரிக்கு பாஸ் பண்ணுறோம். அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆச்சுன்னா ரிட்டர்ன் ஆத்தர் மாடலை பண்ணுறோம். ஆத்தர் மாடலுன்றது ஒரு டிடிஓ மாதிரி, அதுலேயே நேமு, ஐடி, ஃபோட்டோ கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஆத்தர் சர்வீஸ்க்கு இன்ஜெக்ஷன் வந்து ரெபாசிட்டரி ஆஃப் ஆத்தர்ஸ். ரெபாசிட்டரி எங்கே இருக்குது? டொமைன் லேயரில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. இப்போது இந்த ஆத்தர் சர்வீஸை நம்ம கண்ட்ரோலரில் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஆத்தர் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கிறோம். அதில் ஆத்தர் சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், யூனிட் ஆஃப் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூனிட் ஆஃப் ஒர்க்கும் வந்து டொமைன் லேயரில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இப்போ பாருங்கள், அப்டேட் ஆத்தர்னு ஒரு HTTP புட் மெத்தடில் பாருங்கள், யூனிட் ஆஃப் ஒர்க் டாட் பிகின் ட்ரான்சாக்ஷன் போட்டு ட்ரான்சாக்ஷனை எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆத்தர் சர்வீஸ் டாட் அப்டேட் ஆத்தரில் மாடலை பாஸ் பண்ணி யூனிட் ஆஃப் ஒர்க்கில் கமிட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாதப்போ கேட்ச் அடித்தா ரோல் பேக் பண்ணுறோம். இதுதான் வந்து எப்படி யூனிட் ஆஃப் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. யூனிட் ஆஃப் ஒர்க் டாட் பிகின் ட்ரான்சாக்ஷன், கெட் த ட்ரான்சாக்ஷன் அண்ட் தென் அப்டேட் த ஆத்தர் அண்ட் தென் பாஸ் த ட்ரான்சாக்ஷன் இன்டு தி யூனிட் ஆஃப் ஒர்க். திஸ் இஸ் அ சாம்பிள். இப்போது இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு பண்ணியாச்சு. டொமைனில் அப்ஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம், அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுறோம், அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு சர்வீஸ்க்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணி அதை கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரெபாசிட்டரி எங்கே யூஸ் பண்ணுறோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் பண்ணுறோம். இதில் டொமைனை ஆட் பண்ணிக்கிறோம். ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸுக்கு ஆட் பண்ணிவிட்டு ரெபாசிட்டரி லேயரில் அந்த ரெபாசிட்டரி பேட்டர்னை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பாருங்கள், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ரெபாசிட்டரி ஆஃப் டீயை டெரைவ் பண்ணுறோம். இஎஃப்க்கு ரெபாசிட்டரி சாம்பிள் எடுத்துக்கிறோம். இஎஃப் கான்டாக்ட்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறோம். இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதில் என்டிட்டி டாட் ஆடு, என்டிட்டி டாட் வேறு, என்டிட்டி டாட் கெட் பை, அப்டேட்டுன்னு எல்லாத்துக்கும் சாம்பிள் எழுதிட்டு இந்த இஎஃப்கோ ரெபாசிட்டரிக்கு ஒரு யூனிட் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இஎஃப் கான்டாக்ட்ஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இஎஃப் கான்டாக்ட்ஸ்க்கு சேவ் சேஞ்சஸ் ரிசல்ட் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் வந்துடும். கமிட்டுக்கு டிரான்சாக்ஷன் வந்திருந்தால் அந்த டிரான்சாக்ஷன் டாட் கமிட்டுன்னு சொல்கிறோம். கமிட் பண்ணால் டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிடும். பிகின் ட்ரான்சாக்ஷனில் டேட்டாபேஸ் டாட் பிகின் ட்ரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணி ட்ரான்சாக்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். அதே தான் ரோல் பேக்லேயும் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் ரோல் பேக் பண்ணுறோம். என்டிட்டிஸ் எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணுறோம் ரோல் பேக்கில். எப்படி ரிவர்ட் பண்ணுறோன்னா
சேஞ்ச் ட்ராக்கரில் அன்சேஞ்சு தவிர்த்து இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு பழைய ஸ்டேட் கொண்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிட்டடாக இருந்தால் ஐட்டம் ஸ்டேட் அன்சேஞ்ச், மாடிஃபையாக இருந்தால் ஐட்டம் ஸ்டேட் அன்சேஞ்ச், ஆடடாக இருந்தால் டிஅட்டாச் அப்படி பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷனை கமிட் பண்ணுறோம். இதுதான் வந்து யூனிட் ஆஃப் ஒர்க்கில் நம்ம இஎஃப் கோருக்காக பண்ணியிருக்கோம். இஎஃப் கான்டாக்ட்ஸில் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரே ஒரு மாடல் என்டிட்டி, அது டொமைன் என்டிட்டி, அதுக்கப்புறம் இஎஃப் ஆப்ஷன்ஸ், டிஎபி கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா இது எல்லாத்துக்கும் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. இது எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறோன்னா காம்போசிட் ரூட் மூலம் இன்ஸ்டால் பண்ணுறோம். காம்போசிட் ரூட் அப்ளிகேஷன் லேயரில் ஒன்று ஸ்டாட்டிக் கிளாஸ் வித் ஸ்டாட்டிக் மெத்தட் போட்டிருக்கிறோம். அதில் ஆத்தர் சர்வீஸ்க்கு ஆத்தர் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரைசேஷனில் கலெக்ஷன்ஸ் டாட் டிபி கான்டாக்ட்ஸில் இஎஃப் கான்டாக்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு யூஸ் எஸ்கியூஎல் சர்வர் ஆஸ் அ கனெக்ஷன் அப்படின்றோம். அதில் கனெக்ஷன்ஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம். கான்டாக்ட்ஸ் வந்து ஸ்கோப்டு, லைஃப் டைம் கான்டாக்ட்ஸ் வந்து ஸ்கோப்டு. அதுக்கப்புறம் ஐ ரெபாசிட்டின்னு வந்ததுன்னா அப்போலாம் இஎஃப்கோ ரெபாசிட்டி பாஸ் பண்ணு அப்படின்றோம். ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு பாஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தையும் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ்எஸில் ரிஜிஸ்டர் இன்ஃப்ரா அப்படின்னு போட்டு கனெக்ஷன்ஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம். ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனுக்கு இங்கே போகிறோம். ரிஜிஸ்டர் இன்ஃப்ரா ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் பாஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இது ரன் ஆயிடுச்சு. இதான் நம்ம யூஆர்எல், ஆத்தர் கண்ட்ரோல் யூஆர்எல் API/author/update. அது எங்கே இருக்குது? இது இருக்குது, ஆத்தர் கண்ட்ரோலர். இதில் யூனிட் ஆஃப் ஒர்க் டாட் பிகின் ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டு ஆத்தர் சைஸில் அப்டேட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கமிட் ட்ரான்சாக்ஷன், எரர் அடித்தா ரோல் பேக் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு ஒர்க் ஆகுறது. இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயரில் 3 இது இருக்குது. இஎஃப் கான்டாக்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஐ ரெபாசிட்டிக்கு இஎஃப் கோ ரெபாசிட்டி இன்சர்ட் பண்ணுறோம், யூனிட் ஆஃப் ஒர்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இந்த ஐ ரெபாசிட்டிக்கு இஎஃப் கோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால நம்ம ஆத்தர் சர்வீஸில் ஐ ரெபாசிட்டி ஆஃப் ஆத்தர் இன்ஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே இஎஃப் கோ ரெபாசிட்டி இன்ஜெக்ட் ஆகும். இன்ஜெக்ட் ஆகி இந்த ப்ராசஸ் நடக்கும். ரெபாசிட்டியில் கெட் பண்ணி மாடல் இல்லைன்னா இன்வேலிடு, மாடல் இருந்து அப்டேட்டு, அவ்வளோதான். டொமைன் லேயரில் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஐ ரெபாசிட்டி அண்ட் ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு. இப்போ பாருங்கள், சென்ட் பண்ணுறோம், அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகி ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 2 போடுறேன், அப்டேட் ஆகும், அப்டேட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான சோர்ஸ் கோட் சாம்பிள் எப்படி பண்ணணும், எதை ரெஃபர் பண்ணுன்றதுக்கான யூஆர்எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்ஸ் கைஸ்.